எதிர்வரும் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கின்ற மனிதநேய மக்கள் கட்சிக்கு இன்றைக்கு தொகுதி உடன்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களும் மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் என்ற அடிப்படையில் நானும் அந்த உடன்பாட்டில் கையொப்பமிட்டிருக்கின்றோம். இந்த தேர்தலில் நாங்கள் கையொப்பமிட்ட அந்த உடன்படிக்கையினுடைய நகல் இது. மனிதநேய மக்கள் கட்சி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் மனிதநேய மக்கள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியில் 2 தொகுதிகளில் போட்டியிடும் என்று உடன்பாடு காணப்பட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளில் மட்டுமல்ல, திமுக தலைமையிலான கூட்டணி போட்டியிடக்கூடிய 234 தொகுதிகளிலும் கூட்டணி வேட்பாளர்களுடைய வெற்றிக்கு தமிழ்நாடு முழுவதும் வலுவோடு செயல்படக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சி தொண்டர்கள் அரும்பாடுபடுவார்கள். இன்றைக்கு தொகுதிகளுடைய எண்ணிக்கை மட்டும்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் எந்த தொகுதியில் மனிதநேய மக்கள் கட்சி போட்டியிடும் என்பது குறித்து முடிவு எட்டப்படும். இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வர்ணித்தது போல தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ என்ற அளவில் இந்த தேர்தல் நடைபெறவிருக்கின்றது. தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்கு எதிராக, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில் செயல்படக்கூடிய என்டிஏ என்ற அதிமுக பாஜக அணி இந்த தேர்தலில் நிச்சயம் படுதோல்வி அடையும். அதற்கு வழிவகுக்கக்கூடிய வகையில் மதசார்பின்மையில், ஜனநாயகத்தில், அதேபோல் மாநிலத்தினுடைய உரிமைகளை காக்க வேண்டும் என்பதில் அக்கறை உள்ள அனைத்து கட்சிகளையும் ஒன்று விடாமல் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த கூட்டணிக்கு ஈர்த்திருப்பது ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர நடவடிக்கையாக பார்க்கின்றோம். இந்த அடிப்படையிலே தான் தமிழ்நாட்டினுடைய நலனை காப்பதற்காக, தமிழ் மக்களினுடைய உரிமைகளை காப்பதற்காக எங்களுக்கு 2 தொகுதி தான் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் கூட இது ஒரு பெரிய மெகா அலையன்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள், ஒரு மாபெரும் கூட்டணியாக அமைந்திருக்கின்றது. இந்த கூட்டணியில் பலரும் தொடர்ச்சியாக இணைந்து வரக்கூடிய சூழலில் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி நிச்சயம் இந்த கூட்டணியினுடைய வேட்பாளர்கள் அனைவரும் அமோக வெற்றி பெறுவதற்கு பாடுபடும். இந்த தேர்தலில் மட்டும் நாங்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவோம். திமுக கூட்டணியில் வரப்போகிற சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை மனிதநேய மக்கள் கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா செய்தியாளரிடம் தெரிவித்த அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்த்தோம். அண்ணா அறிவாலயத்தில் இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்திய நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருப்பதாக ஜவாஹிருல்லா தெரிவித்திருக்கிறார். மனிதநேய மக்கள் கட்சி 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் செலினா விவரிக்க கேட்கலாம். வணக்கம் செலினா. மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி 2 கட்சிகளுக்குமே 2 தொகுதிகளானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக எந்த கட்சிக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படக்கூடும்?
திமுக கூட்டணியில் இன்று இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சி ஆகிய 2 கட்சிகளுக்கிடையே தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகியிருக்கிறது. எண்ணிக்கை அடிப்படையில் 2 தொகுதிகள் 2 கட்சிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பேச்சுவார்த்தை என்பது 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக கூறப்படுகிறது. அடுத்ததாக மதிமுக அதே போல விசிக 2ஆம் தேதி பேச்சுவார்த்தைக்கு முதற்கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. திமுகவில் இருக்கக்கூடிய சிறிய கட்சிகள் அனைத்தும் முடிந்த பிறகாக தான் காங்கிரஸ்க்கு எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான முடிவுகள் என்பது அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக 2 கட்சிகளுக்கு ஏற்கனவே அழைப்புதல் விடுக்கப்பட்டு இந்த தொகுதி பங்கீடு என்பது கையெழுத்தாகி இருக்கிறது. அடுத்து மதிமுக அதே போல மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI, முக்குளத்தோர் புலிப்படை, அதே போல தமிழக வாழ்வுரிமை கட்சி, கொங்கு நாடு மக்கள் கட்சி உள்ளிட்ட கட்சிகளுக்கு இடையே அந்த தொகுதி பங்கீடு என்பது எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான எண்ணிக்கை என்பது அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் கையெழுத்து ஆகியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இறுதியாக காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் வழங்க இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அறிவிப்பு என்பது வெளியிடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை முதலமைச்சர் பிறந்த நாளை முன்னிட்டு நாளை தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடைபெறாது. 2ஆம் தேதி விசிகாவிற்கு அழைப்புதல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைய தினமே வேறு ஏதேனும் கட்சிகளுக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. அடுத்து வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள்ளாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுடனான அந்த தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை அனைத்தும் முடிவு பெற்ற பிறகாக அடுத்து வரக்கூடிய சில நாட்களில் அந்த விருப்பு மனு விநியோகம், அதே போல நேர்காணல், வேட்புமனு பரிசீலனை உள்ளிட்டவைகள் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல அதற்கு அடுத்தபடியாக திமுகவில் எந்தெந்த தொகுதிகள் போட்டியிட இருக்கிறார்கள், அதில் யார் யாரெல்லாம் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது என்பது தொடர்பான அறிவிப்புகளும் வரக்கூடிய ஓரிரு வாரங்களுக்குள் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி சலீனா. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.